நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் அன்னவாசல். அன்னவாசல் அன்னவாசல்னா என்ன? நம்ம போய் சாமி கும்பிட்றோம்ல, கோவில் அதுதான். சன்னதி, சிவன் சன்னதி, மகாவிஷ்ணு சன்னதி, அம்மன் சன்னதி, அதுக்கு பார்த்தா அன்னவாசல்னு பேர். அன்னவாசல் இன்னொரு மீனிங் இருக்குது. தொண்டைக்குழிக்கு மேலே இருக்குது பாருங்கள், அண்ணாக்கு, அதுதான் அன்னவாசல். தலைக்கா மண்டையிலேருந்து வரக்கூடிய சக்திகள் பூரா அண்ணாக்கு வழியாக உள்ளே போய் நேராக தண்டுவடத்து வழியாக கீழே போகுது. கீழே போய் குண்டலினி தட்டி இழுப்புது. இப்போ கீழேருந்து தட்டி இழுப்பது குண்டலினி மேலே போய் சுற்றி வந்து என்ன பண்ணுது, நமது உடம்புல இருக்கிற நவத்வாரங்கள், நவம்னா என்ன, 9 துவாரங்கள் இருக்குதான். 9 துவாரத்தையும் கவனிக்குது, கண்ட்ரோல் பண்ணுது, அது தேவையான அதுக்கு சக்தியை கொடுக்குது. அது எப்படியா அது கொடுக்குது? குண்டலினி தான் கொடுக்குது. குண்டலினி எங்கே போகுது? குண்டு எலினி நமது மலத்வாரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு எலும்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு மொட்டு மாதிரி இருக்கும், அதுதான் குண்டலினி சக்தி. அங்கே சுருண்டு படுத்துட்டு இருக்கும் பாம்பு மாதிரி. அதை நம்ம தட்டி எழுப்பணும். தட்டி எழுப்பணும் என்னாகும், தண்டு வடத்து வழியாக அப்படியே ஆடு பாம்பே அசைந்த ஆடு பாம்பே அப்படி மேலே ஏறும். அப்படியே ஏறி அப்படியே வந்து இங்கே சுற்ற ஆரம்பிக்கும். 2 புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆக்னா என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரத்தை அது ஆக்குபை பண்ணும். சுற்ற ஆரம்பிக்கும் போது நமக்கு என்னாகும், அப்படியே ஒரு கிறக்கம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ப வலின்னு சொல்லாது, இன்பமான ஒரு இந்த இடத்துல ஒரு மைல்டு பெயின் வரும். அதுதான் அந்த நவத்வாரத்திலையும் செல்லக்கூடிய நவக்கிரக சக்திகளை உள்ளே இழுத்து நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கேபிட்டல், மெயின் பாயிண்ட். இப்போ ஒரு ஸ்டேட்னா அது கேபிட்டல் இருக்கும். தமிழ்நாடுனா சென்னை, கேரளானா திருவனந்தபுரம், கர்நாடகானா பெங்களூர். அது மாதிரி மனிதனுக்கு கேபிட்டல் எங்கே இருக்குது? மனிதனுக்கு ஏகப்பட்ட நாடி நரம்புகள் இருக்குது. 9 சக்கரங்கிறான், 7 சக்கரங்கிறான், 6 சக்கரங்கிறான், 6024 சக்கரங்கிறான். எல்லாத்துக்கும் முக்கிய மூலாதாரம் இது இந்த இடம்தான். 2 புருவ மத்தியில் பொட்டு வச்சு நம்ம மறைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் விஷயமே இருக்குது. அதை பார்த்து நம்ம சில விஷயங்கள் நம்ம யோசித்தாலோ, இல்லை தொட்டுக்கிட்டு நம்ம சொன்னாலோ, இல்லை அந்த இடத்த பார்த்து நம்ம பேசினாலோ நமக்கு வெற்றி நிச்சயம். இப்போ இந்த சப்ஜெக்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 9 துவாரங்கள் உடம்பில் இருக்கும் மனுஷனுக்கு, அதுக்கும் 9 கிரகங்களுக்கும் என்ன கனெக்ஷன், எந்தெந்த துவாரம் எந்தெந்த கிரகத்தோட கனெக்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. சொல்லிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக சொல்லிடலாம், சரியா? ஆனால் அதை நம்ம உணர்றோமா? யாராவது உணர்ந்துருக்கீங்களா? யாரும் உணர்றதில்லை. ஆனால் உணரணும். நம்ம பாத்ரூமில் போய் யூரின் பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? எண்ணங்கள் யூரின் பாட்டுக்கு கீழே போயிட்டே இருக்கும். நம்ம எங்கேயோ நினைக்கிறோம், செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருப்போம், இல்லை அங்கே போனோமா இங்கே போனோமா அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ என்ன ஆச்சு? யூரின் சரியாக போகாது. போகும், எக்ஸஸ் வாட்டர் மட்டும் போகும், ஃபுல்லாக கிளியராக போகாது. அப்போ உள்ள செடிமெண்ட் உள்ள கிட்னியில் என்ன ஆகும்? உப்பு படியும். அப்போ கிட்னி பிரச்சனை வரும். அப்புறம் டயாலிசிஸ் பண்ணணும். அப்போது அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், அந்த யூரினல் டியூப்லையோ இல்லை அந்த வெஜினாலேயோ இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். நம்ம எந்த ஒரு இடத்த நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்த நம்ம கவனித்தா தான் அது 100 மார்க் கிடைக்கும். அது இல்லாமல் என்ன கிடைக்கும்? சுகாதாரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்போது அந்த நமது அந்த நவத்வாரத்தில் அந்த நமது முத்திரை செல்லக்கூடிய துவாரத்தை கண்காணிப்பது எந்த கிரகம்?
ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம். ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு சாரா கிரகத்திற்கும் நமது மூத்திர துவாரத்திற்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது. அப்புறம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடெலாம் ஜீரணமாகி என்ன ஆகுது, நமது மலத்துவாரத்தின் வழியாக வெளியே போகுது இல்லையா. அப்போ அது என்ன, இப்போ சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி மலம் போகலைனாலும் உடம்பு கெட்டு போயிடும். ஸோ அதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னது, நமது ஆனஸ், அதாவது நம்ம மலத்துவாரம். அப்போ அந்த மலத்துவாரத்து வழியாக மலம் செல்லும் பொழுது நாம் உணர்வுகளை எங்கே வைக்க வேண்டும், அங்கே வைக்க வேண்டும். டாய்லெட்டில் உட்காந்துக்கிட்டு தான் நம்ம பேப்பர் படிப்போம், டாய்லெட்டில் உட்காந்து தான் செல்ஃபோன் நோண்டுவோம், இல்லை செல்ஃபோன் பேசுவோம், இல்லை இங்கே உட்காந்துக்கிட்டு கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம். மணி 7 ஆச்சா, 9 மணிக்கு வேலைக்கு போகணும், அது பண்ணலாம் இது பண்ணலாம். அப்படி யோசிச்சிங்கன்னா டாய்லெட் ஒழுங்காக போகுமா? போகும், எக்ஸஸ் அவ்வளோது போகும். எந்த ஒரு விஷயம், திரும்ப சொல்கிறேன், எந்த இடத்த நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறீங்களோ அந்த இடம் நன்றாக செயல்படும். உதாரணத்துக்கு ஒன்று தான் சொல்ல முடியும், தப்பாக நினைக்காதீங்க. எல்லா மனிதர்களும் சரியாக உன்னிப்பாக கவனித்து அதை கவனம் செலுத்தக்கூடிய ஒரே ஒரு வேலை ஆணும் பெண்ணும் இணையிற நேரம்தான், இன்டர் கோர்ஸ்னு சொல்கிறோம். அது ஒன்றில் தான் உருப்படியாக செய்யணும், வேறு எதுவும் யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் தான் எல்லாரும் திருப்தி அடைகிறோம். ஸோ அதே போல் தான் நீங்கள் மலம் போகும்போதும் உங்கள் எண்ணங்களை அங்கே கொண்டு போங்க, ஆனஸ்கிட்ட கொண்டு போங்க. அப்போது அந்த தேவையில்லாத எல்லா அந்த சக்கைகளும் வெளியேறிடும். அப்போ உங்களுக்கு மூலவியாதி வராது, கான்ஸ்டிபேஷன் வராது, எல்லாத்துக்கு மேலே துர்நாற்றம் வீசாத உடம்புல. ஸோ அப்போ அந்த மலத்தூரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், சாரா கிரகம். அப்போ ராகு கேது எங்கே இருக்கிறாங்க? கீழே இருக்கிறாங்க. அவங்களாம் ட்ரைனேஜ் மாதிரி, ட்ரைனேஜ் காம்பவுண்டு மாதிரி. ஸோ அது ரெண்டும் பார்த்திங்கன்னா என்ன, ராகு கேது ஆச்சு. சரிங்களா. முக்கியமாக ராகு கேது தான் எல்லா கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அல்லது ஆக்டிவேட் பண்ண முடியும். ராகு கேது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். ஆனால் நிச்சயத்தன்மையாக கீழே கொண்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்னதான் நீ சாப்பிட்டாலும், என்னதான் நீ ஒரு கழிப்பாக இருந்தாலும், அந்த 2 துவாரமும் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அம்பேல் சங்கு தான். அதனால் யாருக்கு முதல் மார்க்கு? ராகுக்கு தான் முதல் மார்க்கு. ஏன்னா அவங்க தான் எல்லாமே, தலைமை பொறுப்பு அவங்க தான், தலைமைச் செயலாளர். அது மாதிரி ராகுக்கு எதுக்கு ஆனஸும் யூரினரி அந்த டியூபும் வச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்தது செவ்வாய், அது மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும், நம்மளுடைய முன்வினை பயன், இது அப்புறம் இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணக்கூடிய நல்லது கெட்டதை ரெக்கார்ட் பண்ணுவோம். அது எங்கே இருக்குது? நம்முடைய நேவல் பாயிண்ட். நேவல்னால் என்ன? தொப்புள் குடி, தொப்புள் அந்த துவாரம் தான் செவ்வாயின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. அந்த இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம கிளென்ஸ் பண்ண முடியும், ஆக்டிவேட் பண்ண முடியும். அது இன்னொரு ப்ரோக்ராமில் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த நேவல்ங்கிற பாயிண்ட் மார்ஸ், செவ்வாயின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை சார்ந்தது. சரிங்களா. அப்புறம் நேராக எங்கே வருவோம், நமது மவுத்தில் இருக்கக்கூடிய வாய்க்கு வருவோம். ஸோ இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய் இந்த உமிழ்நீர் சுரக்குது, சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகுது, நல்ல சுவையெல்லாம் அறியுது. எல்லாத்துக்கும் மேலே என்ன, பேசுகிறோம், ஸ்பீச். அதாவது நம்ம பொழப்புக்கு உண்டான செல்வத்தை ஈட்டி தர்றது நமது பேச்சு தான். ரெண்டாவது, வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாடை சுவைத்து சாப்பிட்றதுக்கு இந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீரும் அந்த சுவை அரும்புகளும். ஸோ அப்போ இது வாய்ங்கிறது என்ன கிரகத்தை சேர்ந்தது? துவாரம் இதுவாக இருக்கும், சொல்லுங்கள் பார்க்கலாம். ராகு கேது சொல்லிட்டேன், செவ்வாய் சொல்லிட்டேன். இது என்னது? புதன், மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா. ஸோ இந்த புதன் நல்லா இருந்ததுன்னா அவன் சுவையாக சாப்பாடு கிடைக்கும், சுவையான சாப்பாடெலாம் அவன் ருசித்து சாப்பிட முடியும், நல்ல பேச்சாளராக இருக்க முடியும். புரியுதுங்களா. சப்தம், வாயில் இருக்கக்கூடிய சப்தம் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். அப்போ புதன் ஆதிக்கம் பெற்றிருந்தால் வாய் பேச்சு நல்லாயிருக்கும்,
வாய் சுவை நன்றாக அறியும். சரிங்களா? அப்புறம் அடுத்தது நம்ம நம்ம மூச்சு விடக்கூடிய இந்த மூச்சு காற்றை சுவாசம் செய்யக்கூடிய மூக்கு பகுதி 2 துவாரங்கள் இருக்கிறது இல்லையா? இது எதை சேரும்? குரு, வியாழன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த குருவை தான், அந்த குருவுடைய கிரகத்திற்கும் நமது மூக்கில் இருக்கக்கூடிய துவாரத்திற்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது. ஸோ சுவாசம் செய்யக்கூடிய காற்று தானே உயிர். ஸோ இப்போ குருங்கிறது யார்? சிவன் தானே. சிவன் இல்லைன்னா ஜீவன் இல்லை. ஸோ அப்போ மூச்சு காற்றுக்கு எங்கே யார் இருக்காங்க? குரு தான். குருவுடைய ஆதிக்கம் நன்றாக இருந்தால் அவனுக்கு சைனஸ் ட்ரபிள் இந்த மாதிரி வராது, மூச்சு பிரச்சனை வராது. அதெல்லாம் அப்போ மூச்சு உங்களுக்கு பண்ணக்கூடிய இந்த மூக்கு பகுதியை, அந்த துவாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது குருன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? அடுத்தது என்ன? 2 கண்கள், வலது கண் இடது கண் 2 இருக்குது. ஆனால் கண் ஒன்று தான், பார்வை ஒன்றா தான் இருக்கும். 2 கண்கள் இருக்குன்னு. இப்போ 2 கண்களையும் என்ன பண்ணுறது? பிரித்து வச்சுட்டாங்க. பகலில் சூரியன், இரவில் சந்திரன். இதோடைய பிரதிபலிப்பு தானே அது. அப்போ வலது கண் என்பது சூரியன் கண்ட்ரோலில் வருது. சூரியனுடைய அந்த கதிர்வீச்சு நமது கண் துவாரம், வலது கண் துவாரத்தின் வழியாக உள்ளே சென்று கண்ணை காப்பாற்றுது. இடது கண் துவாரத்தை கவனிப்பது சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தினுடைய ஒரு சக்தி தான். சூரியன், சந்திரன், குரு. சரிங்களா? அப்புறம் என்ன? புதன், அப்புறம் ராகு, கேது, செவ்வாய். இன்னும் ஒன்று தான் பாக்கி இருக்குது. என்னது அது? சுக்கிரன் ஒன்று தான் பாக்கி இருக்குது. சுக்கிரன் என்ன பண்ணுவார்? உன்னை சுகமாக வாழ வைக்கிறதுக்கு உனக்கு முக்கியம் என்னென்னா காது தான். 2 காது இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 காது, இதுதான் ஸ்கைன்னு சொல்லுவோம். பஞ்சபூதத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசத்தில் ஸ்கைங்கிறது இதுதான் காது. உங்கள் காது சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் உன்னை பாதுகாத்து, உன் மூளையை ஒழுங்காக வேலை செய்ய வைத்து, சுகபோகத்துக்கு உன்னை அடிமையாக்கி சுகபோகத்திலேயே உன்னை வாழ வைக்கக்கூடிய சக்தி எங்கே வருது? 2 காதுக்கு வருதுங்கய்யா. ஏன்னா அது காதுக்கு சுக்கிரனுடைய சக்தி எப்படி வரும்? ஆமாங்க, காதுக்கும் மூளைக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது? ஜஸ்ட்டு ஒரு மைலில் தான். ஸோ அந்த காதுலேருந்து நம்ம ஒலியலைகளை கேட்குறோம்ல, அது எங்கே போகுது? நேராக மேலே ஒயிட் பாக்ஸுக்கு போகுதுங்க. அப்போ அதுக்கு ரொம்ப வில் பவர் வேணும். காது ஒழுங்காக கேட்கலன்னா வாழ்க்கை ஒன்றும் சுவையாக இருக்காது. இசை கேட்குறோம், இசையில் அப்படியே மெய் மறந்து உட்காடுறோம். அப்போது ஒருத்தர் பேசுகிறத நம்ம காது கேட்குறோம், நம்ம சொல்கிறவங்க கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் யார்? சுக்கராச்சாரியார், சுக்கிரன். அந்த சுக்கிரன் தான் என்னது? வலது காதும் இடது காதும். சந்திரன், சூரியன், குரு, புதன், சுக்கிரன். கீழே தொப்புள்ள யார்? செவ்வாய். அப்புறம் ராகு, கேது கீழே. நான் ஒன்று சொல்ல மாட்டேன். சனீஸ்வரர், அவருடைய துவாரம் எங்கே? அவர் எங்கே வேணால் இருப்பார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ரொம்ப நியாயஸ்தர். ஆனால் ஆஸ் பர் த லா, அதாவது சட்டப்பிரகாரம் அவருடைய துளை நமது கபாலத்தில் இருக்கக்கூடிய துளை தான். இங்கே ஒரு பிரம்ம எந்திரத்தில் மேலே மண்ட ஓட்டில் ஒரு ஓட்டை இருக்குது. அது அந்த ஓட்டை தான் என்ன பண்ணும்? சனீஸ்வரனுடைய அந்த சக்திகளை வாங்கி நமக்குள்ளே தருது. ஸோ அப்போது பிரம்ம எந்திரம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூலையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் சனி பகவான். சூரியனும் சனியும் ஒன்றாக இணைவார்கள் ஒரு இடத்தில், அதுதான் அண்ணாக்கு மேலே. ஆனால் இருவரும் வெளியே பகை, உள்ள நண்பர். புரியுதுங்களா? மேலே இது சனீஸ்வரர், வலது கண்ணு சூரியன்னு நான் சொன்னேன். அதே இது 2 ஒன்றா சேர்ந்து தொண்டைக்கு உள்ள அண்ணாக்குக்கு மேலே சிந்தாமணிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் தான் என்னது? நம்மளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லா சக்கரங்களையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி அதில் தான் இருக்குது. ஸோ அப்போ 9 கிரகங்களும் வந்தாச்சு. இவ்வளோதான்.
இங்கே 9 கிரகத்தை போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. உடம்புல இருக்க 9 துவாரங்களை நீ கவனித்தாலே போதும். கண்ணை தொடங்க, கண்ணை கழுவுங்க, மூக்கை க்ளீன் பண்ணுங்க, அடிக்கடி வாயை கவனிங்க, சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடுங்க, கேட்குறது நல்ல செய்திகளை கேளுங்க, கெட்ட வார்த்தைகளை கேட்காதீங்க. இதுதான் இப்படி சொல்லியிருப்பாங்களே, கெட்டதை கேட்காதே, தீவற்றை பார்க்காதே, தீயமும் பேசாதேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அதுதான். ஸோ அப்போ தொப்புள்னா என்னன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும். அப்போ இந்த இடத்த அடிக்கடி நம்ம நம்ம படுத்து தூங்கும்போது கூட இந்த கையால் தொப்புள் மேலே அப்படியே லைட்டாக அப்படி தொட்டுகிட்டே இருந்தோம்னா கூட போதும், அந்த செவ்வாய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மற்றபடி நான் சொன்ன மாதிரி யூரின் டியூப்பு, அந்த ஆனஸ்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது கவனம் அங்கே இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா வேலை செய்யும். இவ்வளோதான். இதை நீங்கள் 9 துவாரத்தை நீங்கள் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கவனித்தாலே நீங்கள் நவகிரகத்தை கும்பிடணுங்கிற அவசியம் இல்லைங்க சாமி. இவ்வளோதான் கான்செப்ட். அதுதான் ஒரே வார்த்தை, தன்னை உணர்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பாரு. யாரும் பார்க்குறது இல்லையே. சாப்பிட்றோம், வேகமாக சாப்பிட்றோம். அது சாப்பாடு எப்படி உள்ளே போகுது, எங்கே போகுது, என்ன ஆகுது, எப்படி கீழே வருதுன்னு யாருக்காவது தெரியுமா? கேட்டால் சாமி நாங்களாம் டாக்டருக்கு படிக்கல, எம்பிபிஎஸ் அனாட்டமி படிக்கலம்பிங்க. தேவையே இல்லை. கற்பனையில் போய் பாருங்கள். முதல்ல நீ சாப்பிட்ற சாப்பாடு எங்கே போகுது உங்களால் உணர முடியும். அந்தளவுக்கு நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கணும். ஆகவே 9 துவாரங்களை கவனிங்க. நவகிரகத்திலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் உங்களது உணவில் காரம், உப்பு என்ற சுவையை குறைத்து கொண்டீர்களானால் ஆயுள் தீர்க்கமாக இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். சாய்ராம்.